Hello students, welcome to DKMS Tutorial Center. இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7ல எக்ஸசைஸ் 7.4ல 8th சம் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இந்த 8th சம் தான் கடைசி சம்மு. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ என் ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இஸ் ஃபில்டு டு த brim with juice. அதாவது ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இருக்குது, அந்த பவுல் வந்து ஃபில் டு த பிரிம்னா அந்த பவுலோட டாப்பில் வரையும் ஃபுல் அளவில் ஜூஸை வச்சு ஃபில் பண்ணுறாங்க. அந்த ஜூஸ் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல். இப்போ சிலிண்ட்ரிக்கல் வெசல்னால் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் மாதிரி இருக்கிற வெசலில் வந்து ஊற்றுறாங்க. அதோட ரேடியஸ் வந்து என்னென்னா 50% மோர் தென் இட்ஸ் ஹைட்டு. அந்த சிலிண்டரோட ஹைட்டை விட அந்த ரேடியஸ் வந்து 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ரீட் பண்ணுறேன். இஃப் தி டயாமீட்டர் இஸ் சேம் ஃபார் போத் தி பவுல் அண்ட் தி சிலிண்டர். அதாவது சிலிண்டருக்கும் பவுலுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போனா ஒரே டயாமீட்டர்னால் தென் ரேடியஸும் சேமாக தானே இருக்கும். அப்போனா ரேடியஸ் ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வரும், பவுலுக்கும் சிலிண்டருக்கும். Then find the percentage of juice that can be transferred from the bowl into the cylindrical vessel. அதாவது பவுலில் இருந்து அந்த சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜூஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பவுலில் வந்து ஒரு லிட்டர் ஜூஸ் இருக்குன்னா, ஸோ அதே அளவு ஜூஸ் தான் அந்த 1 லிட்டர் ஜூஸ் அப்படியே சிலிண்ட்ரிக்கல் அந்த கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா, இல்லை ஒரு 750 மில்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வந்து மில்லி லிட்டராக கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த சம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் இங்கே எழுதுங்க, இந்த சைட் சிலிண்ட்ரிக்கல் வெசல்னு இப்படி எழுதுங்க. இப்போ ரேடியஸ் வந்து சேம், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா டயாமீட்டர் வந்து சேமுன்னு, அப்போனா ரேடியஸும் சேமாக தானப்போ இருக்கும். ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு எழுதுங்க. இங்கேயும் ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஹைட்டு வந்து சிலிண்டரோட ஹைட் வந்து ஹெச்ன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் இப்போ ரேடியஸ் வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து வேல்யூ டேரெக்டாக ரேடியஸோட வேல்யூ டேரெக்டாக கொடுக்காம ஹைட்டை வச்சு 50% அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் வந்து ஹைட்டை விட 50% அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா ஆர்எஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு 50% இன்ட்டு ஹைட்டுன்னு போட்டு ப்ளஸ் ஹைட்டுன்னு போடணும். அப்படி போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். ஏன்னா 50% ஹைட் 50% இன்ட்டு ஹைட்டுன்னு ஏன் போடுறோம்னா ஹைட்லேருந்து 50% அதிகமாக இருக்குது, ஹைட்டை விட அதிகமாக இருக்குது வேல்யூ. ஸோ அதனால் ப்ளஸ் ஹெச்ன்னு போடுறோம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இங்கே சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இப்போ ஹைட்டோட வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த 10 சென்டிமீட்டர் வந்து இதோட 50% வேல்யூ என்னவாக இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அதாவது 50%னா என்னது, 100ல் 50%, 100ல் பாதி அளவு. அப்போனா 10ல் பாதி எவ்வளோப்பா, 5 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ அப்போனா ரேடியஸ் வந்து எப்படி எழுதலாம்னா, ஸோ 5 சென்டிமீட்டர்னு போட்டு கூட இந்த ஹைட்டோட வேல்யூ வந்து 10 இருக்குது, இந்த ப்ளஸ் 10 எழுதி 15 சென்டிமீட்டர் வரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். இங்கே எப்படி 5 + 10 15 இங்கே உங்களுக்கு புரிகிறதுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை மாதிரி 50% இன்ட்டு ஹைட் ப்ளஸ் ஹெச்னு போடுறேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா 50%ன்னு எழுதுறதுக்கு தான் 50% இன்ட்டு ஹெச்னு போடுறோம். மோர் தேன் இட்ஸ் ஹைட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹைட்டை விட அதிகம், அதனால தான் ப்ளஸ் ஹெச்னு இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான்ப்பா. ஸோ இது 50% எப்படி எழுதுனா 50/100 இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஹெச்னு எழுதலாம். ஸோ 50/100 எப்படி எழுதலாம், இந்த 0 கேன்சல் ஆகும், இங்கே 1 ஆயிரும், இங்கே 2 ஆயிரும். ஸோ 1/2 ஹெச் ப்ளஸ் ஹெச்னு இங்கே எழுதிடலாம். இங்கே கீழே 2 போட்டு இங்கே ஹெச், இங்கே 2 ஹெச்னு வரும். ஸோ 3h/2 அப்படின்னு இங்கே எழுதணும். ஸோ இதுதான் ரேடியஸு, அப்படி எழுதிடணும். ஸோ அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும்னா
வால்யூம் ஆஃப் தி பவுல் கண்டுபிடிக்கணும். இப்போ ஹெமிஸ்பெரிக்கல் பவுல் தானே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் தி ஹெமிஸ்பெரிக்கல் 2/3. இப்போ இதை எப்படி எடுத்துனா 2/3 × 5 போட்டு ஆரோட வேல்யூ இங்கே ஆரோட வேல்யூ இங்கேயும் 3h/2 ஏன்னா சேம் டயமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அப்போனா ரேடியஸும் ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். அப்புறம் இங்கே 3h/2 சிலிண்டரோட ரேடியஸ் 3h/2னா பவுலோட ரேடியஸும் 3h/2 தான். அப்போனா இங்கே ரேடியஸ் பதிலாக 3h/2 ஹோல் க்யூப்னு போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் 2/3 இன்ட்டுன்னு போட்டு 5 போட்டு 3h/2 க்யூப் பண்ணால் என்னப்பா வரும்? இப்போ 3 × 3 × 3 நீங்கள் எழுதிடுங்க. அதே மாதிரி 2 க்யூப்னால 2 × 2 × 2 எழுதிடுங்க. இன்ட்டு அந்த ஹெச் க்யூபு தனியாக இங்கே எழுதிடுங்க. ஸோ இப்போ இந்த 3 இந்த 3யும் கேன்சல் ஆகும், இந்த 2 இந்த 2வும் கேன்சல் ஆகும். ஸோ மிச்சம் இருக்கிறது 3 3s are 9. ஸோ 9 5 இந்த ஹெச் க்யூப் வந்து இங்கே போட்டுருங்க. எடுத்து போட்டு 2 × 2 4. ஸோ அந்த 4 எழுதுங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இது வந்து வால்யூமோட ஆன்சர். கியூபிக் யூனிட்ஸ்னு எழுதிடுங்க. இந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலோட வேல்யூ. அடுத்து என்ன எழுதணும்? இப்போ வால்யூம் சிலிண்ட்ரிக்கல் வெசல் = 5r² ஹெச்சோட வேல்யூ இங்கே எழுதிட்டோம். அப்புறம் 5ஓட வேல்யூ இங்கே போட்டு ஆரோட வேல்யூ இங்கே என்ன எழுதணும்னா 3h/2ன்னு எழுதணும். ஸோ 3h/2 ஸ்கொயர் இங்கே போட்டு ஹைட்டோட வேல்யூ இங்கே எழுதணும்னா ஹைட் இங்கே ஹெச்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெச் வந்து இங்கே அப்படியே இங்கே எழுதிடுவோம். ஸோ இப்போ 5ன்னு போட்டு 3/2 எப்படி எழுதலாம்? 3/2 ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ 3/2 ஹோல் ஸ்கொயர்னா 3 × 3 9, 2 ஸ்கொயர்னா 4. ஹைட்டுக்கு h² எழுதிடுங்க. இன்னொரு ஹெச் இருக்குது. இந்த ஹெச்சை இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் 5ன்னு எழுதிட்டு 9/4 எழுதிட்டு h² × h என்னப்பா வரும்? h³ வரும். ஸோ அப்போனா 9 5 h³ போட்டு கியூபிக் யூனிட்ஸ்ன்னு எழுதிடுங்க. ஸோ இதோட வால்யூமும் ஹெமிஸ்பெரிக்கல் பவுலோட வேல்யூமும் சிலிண்ட்ரிக்கல் வெசலோட வால்யூமும் சேமாக இருக்குது. அப்போனா சேம் வால்யூம் இருக்கனால 100% ஃபுல்லாகவே ரெண்டோட வால்யூமே ஒன்று தான். அப்போனா ஃபுல் அமௌண்ட் ஆஃப் ஜூஸை வந்து ஊற்றிடலாம். அந்த ஹெமிஸ்பெரிக்கல் பவுலில் இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக அப்படியே சிலிண்ட்ரிக்கல் வெசலில் ஊற்றிடலாம். ஸோ அதை தான் இங்கே எழுதணும். ஸோ 100% ஆஃப் ஜூஸ் வந்து அந்த பவுல்லேருந்து சிலிண்ட்ரிக்கல் வெசலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதுதான் ஆன்சராக எடுத்து எழுதுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.